Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல கொத்தமல்லி இலையை வச்சு ரொம்ப சுவையான ஒரு தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கட்ட அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வடிய விட்டணும். கொஞ்ச நேரம் ஃபேன் காத்து கடியில வச்சு எடுத்தீங்கன்னா கூட தண்ணி எல்லாம் மொத்தமா ட்ரை ஆயிரும். இப்போ இது தனியா இருக்கட்டும். அடுத்து இந்த மிக்ஸி ஜார்ல 3 பெரிய பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. கொத்தமல்லி இலை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அரைப்பட்டதும் ரொம்ப சுருங்கிரும். அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து அதை இதில் மாற்றிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஓரங்களில். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆற விட்டுலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 10 நாள்லேருந்து 2 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ நல்லா காஞ்ச ஸ்பூனை எடுத்து யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான கொத்தமல்லி இலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இப்போ இது நல்லா கழுவிட்டு இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்ய பாருங்கள். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டும் நல்லா பொரியணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துடலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் நல்ல ஒரு கலர் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இது வேணான்னா நீங்கள் விட்டுலாம். அப்புறம் மிளகாத்தூளோட காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இடையில அப்பப்போ இந்த மாதிரி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும், அப்போதான் அடியில் பிடிக்காம இருக்கும். மறுபடியும் மூடி வச்சு இது ஒரு 5 நிமிஷம் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வத்தி வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து விட்டு கிண்டி விட்டுக்கணும். 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெயெல்லாம் ஓரங்களில் கசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போதான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கடைசியில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். அந்த எண்ணெய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்பூனோ இல்லை கரண்டியோ யூஸ் பண்ணி அதை எடுத்து உடனே மூடி வச்சிருங்க. இது இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கும் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ். லெமன் வச்சு நல்ல காரசாரமாக வாய்க்கு ருசியாக ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இது பண்ணுறதுக்கு மொத்தம் நான் 5 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல ஜூஸ் நிறைய இருக்கிற மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ண லெமன் வாங்குறீங்க அப்படின்னா அன்வேக்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி பேக் பண்ணி வர லெமன்ஸில் வந்து வேக்ஸ் கோட்டிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து தொக்குக்கு தோலையும் சேர்த்து சமைக்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வேக்ஸ் கோட்டிங் இல்லாத பழமாக பார்த்து வாங்குறது ரொம்பவே முக்கியம். இப்போ அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த கழுவின எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே நல்ல சுத்தமான காட்டன் துணி இல்லாட்டி பேப்பர் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா இந்த ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறமா இது சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த விதைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தனியாக எடுத்துட்டு நம்ம பழம் மட்டும் தனியாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பழத்தையுமே கட் பண்ணியாச்சு. இந்த விதைகள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த விதைகள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கட் பண்ண பழத்தை எல்லாத்தையுமே நல்ல ஒரு காஞ்சு சுத்தமாக இருக்கிற ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நான் போட்டுக்கிறேன். கண்ணாடி பாட்டிலோ இல்லை வந்து ஊறுகாய் ஜாடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கண்ணாடியாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இதில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 கப் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். உப்பு சேர்த்து கலந்து விட ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா கலந்து ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போது இன்றைக்கி காலையில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக இது ஊறணும், நாளைக்கு ஃபுல்லாக ஊறணும். அதுக்கு அடுத்த நாளை கழித்து வந்து நம்ம காலையில் எடுத்து இது தொக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா வந்து நம்ம சேர்த்த எலுமிச்சம்பழத்துலேருந்து நீர் எல்லாம் தனியாக வந்து எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இது அப்பப்போ மட்டும் நீங்கள் டைம் கிடைக்கும்போது லேசாக மட்டும் குலுக்கி விடுங்க. இப்போது பழம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற மிக்ஸி ஜார் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் நல்ல காஞ்ச ஜாராக எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லேசாக கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு வாசனை வருது. லெமன்லாம் வந்து அரைச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது இந்த வாசனையே. இப்போ வந்து நம்ம ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாம். இந்த பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இது நல்லா பொரியணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். தீயை நல்லா குறைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஊறுகாய் வந்து எப்போவுமே கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் அந்த எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா அப்படியே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊறுகாய் மாதிரியே இதையுமே வந்து மாதக்கணக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு தயிர் சாதத்தோடு இந்த ஊறுகாய் கொஞ்சமாக இருந்ததுன்னா போதும், அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக நல்ல வாயில் எச்சி ஊறுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி பூண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த தக்காளி, ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொக்கும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது நல்லா கழுவி எடுத்தாச்சு. இந்த தக்காளி நிறையா இருக்கிறதுனால ஒரு 2-3 தக்காளியாக நான் வெட்டி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம அரைச்சது எல்லாத்தையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா தக்காளியுமே அரைச்சாச்சு.
நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நான் ஒரு 10 பல் போல் பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வை வந்து நல்லா ஆஃபே பண்ணிடுங்க, இல்லாட்டி சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பியூரியை வந்து இதில் சேர்த்துடலாம். மெதுவாக சேர்க்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சு இந்த தக்காளி தொக்கோட குவான்டிட்டி வந்து குறைஞ்சி வரணும், அது வரைக்கும் இருக்கணும். இடையில மட்டும் நம்ம திறந்து பார்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் போய் பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் திறந்து கிண்டி விடும்போது ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு திறங்க, இல்லாட்டி கையிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சேர்த்த அளவுவே குறைஞ்சிருக்கு. மறுபடியும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இன்னுமே நல்லா வற்றி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வற்றி மேலெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெந்தய பொடி அது சேர்க்குறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்களும் இந்த ஈஸியான தக்காளி பூண்டு தொக்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.